ஹாய் ஹலோ காய்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல லாஸ்ட் 5 இயர்ஸ் டிஎன்பிசி ஜேடிஓ கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். 2019, 2021, 2023, 2025 அப்புறம் எல்லாமே எம்ஏடபிள்யூஎஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அது நடந்துச்சுல அந்த கொஸ்டினையும் சேர்த்து பார்க்க போறோம். டோட்டலா ஒரு 1 or 2 கொஸ்டின் இருக்கு. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிக்காதவங்க என்னோட பிளேலிஸ்ட்ல இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வீடியோ இருக்கு. அது எல்லாத்துலயும் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இதை வந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இன் a cantilever with a uniformly distributed load, the variation of a bending moment is according to என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா லீனியர்லா, பேரபோலிக்லா, கியூபிக்லா, ஹரிசாண்டல்லா. நீங்க வந்து கேன்டிலீவர் பீம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பார்க்காதீங்க. பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும். யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், பெண்டிங் மொமெண்ட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த சொல்ற ஆர்டர்ல ஞாபகம் வச்சுங்க. பாயிண்ட் லோட், யூடிஎல், யூவிஎல். ஓகே, பாயிண்ட் லோட், யூடிஎல், யூவிஎல். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட். அப்ப பாயிண்ட் லோட் வந்து ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா பெண்டிங் மொமெண்ட் லீனியரா இருக்கும். அப்ப லீனியரா இருந்து யூடிஎல்ல வந்து ஷியர் ஃபோர்ஸ் லீனியரா இருந்துச்சுன்னா அங்க பாரபோலிக்கா இருக்கும். இங்க யூவிஎல் பாரபோலிக்கா இருந்தா பெண்டிங் மொமெண்ட் வந்து கியூபிக்கா இருக்கும். கான்ஸ்டன்ட், லீனியர், லீனியர், பாரபோலிக், பாரபோலிக், கியூபிக், பாரபோலா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப என்ன ஆன்சர் வரும்? யூடிஎல் எங்க வருது? செகண்டா வருது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பெண்டிங் மொமெண்ட். அப்ப யூடிஎலுக்கு என்னென்ன இருக்கு? லீனியரும் பாரபோலாவும் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து பாரபோலா. ஆப்ஷன் பி பாரபோலா. ஓகே, நெக்ஸ்ட். In which of the following beams the supports are not situated at the ends? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கேன்டிலிவர் பீம். கேன்டிலிவர் பீம் எப்படி இருக்கும்? ஒரு சைடு ஃபிக்ஸ் ஆகும், அதர் சைடு ஃப்ரீயாவும் இருக்கும். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எப்படி இருக்கும்? போத் சைடும் ஹிஞ்சா இருக்கும். ஓவர் ஹேங்கிங் பீம் எப்படி இருக்கும்? ரெண்டு சைடுமே எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. ஃபிக்ஸ்டு பீம் எப்படி இருக்கும்? ரெண்டு சைடுமே ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்கும். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? the supports are not situated at the ends. எண்ட்ஸ்ல வந்து சப்போர்ட்டே இல்லாதது கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி ஓவர் ஹேங்கிங் பீம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இஸ் given by the relation. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டியோட ஃபார்முலா என்ன? ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். சரி, நம்ம ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். C is equal to tau by ES, C is equal to sigma by EV, C is equal to sigma into E, C is equal to tau by EV. அப்ப நம்ம மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி எப்படி மென்ஷன் பண்றோம்னா சின்னு மென்ஷன் பண்றோம். அப்ப ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு ஃபார்முலா டவ். அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெயின் ஃபார்முலா வந்து ES. அப்ப C is equal to tau by ES. அப்ப ஆப்ஷன் A C is equal to tau by ES. Fourth question. The value of shear force at A for a simply supported beam AB of span 10 meter with point load 25 kN at a center of span is. Okay. First வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்க்கு ஷியர் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் ஷியர் ஃபோர்ஸ்க்கு? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? W/2. அப்ப இங்க நமக்கு வந்து லென்த் வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க, லோடு வந்து 25 kN கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா W/2னா லோடு எவ்வளவு இருக்கு? 25 kN. அப்ப 25 divided by 2 12.5. 12.5 ஆன்சர் இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் சி 12.5 kN. ஓகே, நெக்ஸ்ட். If L and del L are the length and change in length respectively, strain is equal to. strain ஓட ஃபார்முலா என்ன? change in length by original length. change in length னா del L, original length னா L. அப்ப ஆப்ஷன் என்ன? del L by, அப்ப ஆன்சர் என்ன? del L by L. ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அப்ப strain is equal to change in length by original length. Okay, next, sixth question. A perfect frame should satisfy the relation M is equal to 2j minus 3, M is equal to 2j minus 4, M is equal to 3j minus 2, M is equal to 3j minus 3. perfect frame வந்து relation satisfy பண்ணா அதோட ஃபார்முலா வந்து M is equal to 2j minus 3. இதே வந்து redundant frame இருந்துச்சுன்னா M more than 2j minus 3. அதே மாதிரி deficient frame னா M less than 2j minus 3. Okay. Seventh question. The property of certain materials of returning back completely to its original shape and size after the removal of external force, then it's said to be. ஒரு மெட்டீரியல்ல எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் போது திருப்பி அதே அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு சம் டிவியேஷன் பெண்டிங் ஏதாவது இருக்கும்.
திருப்பி அந்த ஃபோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணோம்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே திருப்பி வந்துச்சுன்னா அது பேர் என்ன? எலாஸ்டிக். அப்ப ஆன்சர் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஆப்ஷன் பி பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். Algebraic sum of the moment of the force to the right or left of the beam section is known as. இப்போ வந்து லோடு மட்டும் ஆக்ட் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? அது வந்து ஷியர் ஃபோர்ஸ் சொல்லுவோம். இப்போ மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவோம்? பெண்டிங் மொமெண்ட். ஆப்ஷன் இருக்கு. அப்பமா என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? பெண்டிங் மொமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், பெண்டிங் மொமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், பாயிண்ட் லோட். அப்ப ஃபோர்ஸ் ஷியர் ஃபோர்ஸ்னா எல்லா லோடு மட்டும் ஆக்ட் ஆகுறது. அப்ப பெண்டிங் மொமெண்ட்னா மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது. ஸோ ஆன்சர் இஸ் ஏ, பெண்டிங் மொமெண்ட். 9th question. A joint is taken for analysis only when there are not more than dash unknown force acting at the point. Joint வந்து எப்ப நம்ம எடுத்து போனா unknown force ஒரு பாயிண்ட்ல unknown force வந்து எதுக்கு மேல ஆக்ட் ஆயிருக்க கூடாது? 5 4 3 2 2க்கு ரெண்டு ஃபோர்ஸ் தவிர ஆக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்ப ஆப்ஷன் டி 2. Neutral axis in a beam passes through the major axis, center of area, minor axis, principal axis. எதுல ஆக்ட் ஆகி போகும்னா எதுல பாஸ் ஆகி போகும்னா center of the areaல தான் ஆக்ட் ஆகி போகும். ஓகே, நெக்ஸ்ட். The section modulus of a circular section of diameter d, pi by 32 d square, pi by 32 d cube, pi by 64 d cube, pi by 64 d power 4. இப்ப செக்ஷன் மாடுலஸோட ஃபார்முலா என்னன்னா I by y max. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து சர்க்குலர் பீம்க்கு வந்து என்ன ஃபார்முலா? pi by 64 into d4 divided by y max எவ்வளோ? அது சர்க்கிளுக்கு d by 2 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா pi by 32 into d cube. ஓகே, அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன். Moment of inertia of a rectangle about its x axis is given by bd cube by 12, db cube by 12, bd square by 6, bd cube by 6. ஆப்ஷன் வந்து the correct answer is bd cube by 12. அது xx axis தான். இன்கேஸ் y axis கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட். The limiting value of stress developed in a material such that the deformation caused by external load totally disappears on removal of the load is called modulus of elasticity, ultimate stress, elastic point, yield point stress. இதுவும் சேம் தான். லோட் ஆக்ட் பண்ணி திருப்பி வந்து அந்த எக்ஸ்டர்னல் லோட வந்து நம்ம எடுத்துட்டோம்னா திருப்பி அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க? எலாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவாங்க. 14th question. A steel rod 1 meter long and 20 mm into 20 mm in cross section is subjected to a tensile force of 40 kN. Determine the elongation of the rod if modulus elasticity for the rod material is 200 gigapascal. என்ன சொல்றாங்க? லென்த் வந்து 1 மீட்டர் லாங் இருக்கு சொல்றாங்க. கிராஸ் செக்ஷன் வந்து 20 mm into 20 mm. அப்ப ஏரியா வந்து 20 into 20. ஓகே, லோடு P is equal to 40 kilonewton. E எவ்வளவு சொல்லிட்டாங்க? 200 gigapascal சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளவு எலாங்கேட் ஆயிருக்கு அப்ப del L is equal to PL divided by AE. அதுல அந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.5 mm கிடைக்கும். ஓகே, a shaft revolving. Next, 15th question. A shaft revolving at RPM transmits torque in kilonewton meter. The power developed is. இது ஒரு ஃபார்முலா தான். இதுல இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டைரக்டா நிறைய ஃபார்முலா கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ 2 pi nt kilowatt, ஆப்ஷன் பி 2 pi nt by divided by 30 kilowatt, 2 pi nt divided by 60 kilowatt, 2 pi nt divided by 120 kilowatt. The answer is 2 pi nt by 60 kilowatt. Option C. Next, 16th question. A cantilever beam is a whose cantilever beam na எப்படி இருக்கும்? ஒரு end fixed ஆவும் other end free ஆவும் இருக்கும். அப்ப one end is fixed and the other end free. Option A is correct answer. The 17th question. A point through which the whole weight of the body may be assumed to act is defined as centroid, center of gravity, moment of inertia, point of inertia. ஒரு பாடியில வந்து ஹோல் வெயிட் ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம். 18th question. The value of maximum bending moment for a simply supported beam of span L
carry a concentrated load W at a distance A from A and A distance B from B is ஒரு simply supported beamல வந்து ரெண்டு லோடு ஆக்ட் ஆச்சுன்னா ரெண்டு கான்சென்ட்ரேட்டர் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா அதோட பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ WAB divided by L, ஆப்ஷன் பி WA square B divided by L, ஆப்ஷன் சி WAB square divided by L, ஆப்ஷன் டி WAB by L square. The answer is WAB divided by L. Okay. 19th question. இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்டோட 4 ஈக்குவேஷனையும் மறக்காம மனப்பாடம் பண்ணிக்கோங்க. E is equal to 9kc divided by, the relationship between E, K, C is given by E is equal to 9kc divided by 3k plus C, E is equal to 6kc divided by k plus 3c, E is equal to 3kc divided by 6kc, E is equal to 3kc divided by 3k plus C. Option is E is equal to 9kc divided by 3k plus C. 20th question. Force in the member AC of the joint of a pin jointed frame shown below is equal to A is equal to 40 kN at joint A. Member AB vertical. Member horizontal வந்து 90 degree act ஆச்சுன்னா அந்த force எவ்வளவு வரும்? ஏசில வந்து எவ்வளவு ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ 10 kN compression, ஆப்ஷன் பி 10 kN tension, ஆப்ஷன் சி 5 kN tension, ஆப்ஷன் டி 0 kN. The answer is option D, 0 kN. Next, 21st question. The point of contraflexure is a point where. Point of contraflexure வந்து எந்த பாயிண்ட்ல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. shear force changes சைன்லயா, பெண்டிங் மொமெண்ட் சேஞ்சஸ் சைன்லயா, shear force is maximum-ஆ, பெண்டிங் மொமெண்ட் இஸ் மேக்சிமமான்னு கேட்டிருக்காங்க. எங்க வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் வந்து அக்கர் ஆகும்னா பெண்டிங் மொமெண்ட் சேஞ்சஸ் சைன் இடத்துல தான் அக்கர் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி. ராபர்ட் ஹூக் டிஸ்கவர்ட் எக்ஸ்பெரிமெண்டலி தட் வித்தின் எலாஸ்டிக் லிமிட். stress is equal to strain, stress into strain equal to 1, stress by strain, stress directly proportional to strain. The answer is stress directly proportional to strain. This is an important question. Okay. Next, the formula to calculate the maximum bending moment at the support of the cantilever beam subjected to UDL. Maximum வந்து direct question தான் இருக்கும். ஒன்று கேன்டிலிவர் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கொடுத்து அதோட ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ கேட்பாங்க, ஃபார்முலா கேட்பாங்க. இன்கேஸ் அப்படி இல்லைன்னா ஒரு சம் வேல்யூஸ் கொடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி கேட்பாங்க, அவ்வளோதான் கேட்பாங்க. இப்போ வந்து கேன்டிலிவர் பீம்ல வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் யூடிஎல் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. WL ஸ்கொயர் பை 8, WL ஸ்கொயர் பை 10, WL square by 2, WL square by 12. The answer is WL square divided by 2. Okay. Next, the elongation of the elastic bar shown below, having value A is equal to 8.4 into 10 to the power of 7 Newton, is equal to with the point load வந்து 50 kN இருக்கு, லோடு வந்து 50 kN இருக்கு, லென்த் வந்து 1000 mm இருக்கு. அப்ப நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? del L is equal to PL divided by AE. டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி போட்டா நமக்கு ஆன்சர் வந்து 0.595 mm. சால்வ் பண்ணி பாருங்க. நான் சொல்றதுனால நீங்க வந்து சால்வ் பண்ணாம இருக்காதீங்க. ஓகே. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின்ஸ் கூட நான் வந்து அந்த நம்ம ஒன்லைனர் பார்க்கும்போது பார்த்தோம். The shafts are designed on the basis of. shaft வந்து எதை வச்சு டிசைன் பண்ணுவாங்க, எந்த பேசிக்ஸா வச்சு டிசைன் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் மெட்டீரியலா, ரிஜிடிட்டி அண்ட் மெட்டீரியலா, ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஜிடிட்டியா, ஸ்ட்ரென்த் அண்ட் டென்ஷனா கேட்டிருக்காங்க. The answer is strength and rigidity. ஓகே, ஸ்ட்ரென்த் ரிஜிடிட்டி வச்சுதான் ஷாஃப்டை டிசைன் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் 26, flexural rigidity. flexural rigidity வந்து தனி டாபிக்கே இப்ப போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணுமே இல்ல, flexural rigidityனா என்ன, அவ்வளவு மட்டும்தான். அப்ப E by ஐயா, I by ஈயா, EIயா, MIயா? The answer is EI. flexural rigidityனாலே ஆன்சர் வந்து EI. அது நல்லா பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே.
Force P acting at a distance E along on the principal axis of rectangular cross section A. The tensile stress at the extreme pair due to bending moment is given by P by A வா PE into E divided by ZT யா PE divided by ZC யா PE by I யா ஆன்சர் வந்து PE by Z. இங்க டென்சைல் ஸ்ட்ரெஸ்ங்கிறதுனால PE by ZT. ஓகே நெக்ஸ்ட் 28th கொஸ்டின். A propped cantilever AB of span L has a hinge at the midpoint C. It is loaded with UDL of W per unit length. The bending moment at a fixed end will be. அது ப்ராப்பர்ட் கேன்டிலீவருக்கு கேட்டிருக்காங்க. WL square by 2 WL square by 4 5WL square divided by 8 6WL square divided by 12. The answer is WL square divided by 4. Option B. 29th. When shear force is at a point is 0, then bending moment at that point will be. Shear force வந்து ஒரு பாயிண்ட்ல 0வா இருந்துச்சுன்னா அப்ப பெண்டிங் மொமெண்ட் என்னவா இருக்கும்னா மேக்ஸிமமா இருக்கும். இதை மறக்கவே மறக்காதீங்க. பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமா இருந்தா shear force என்னவா இருக்கும் 0வா இருக்கும். ஓகே. The number of reaction compound possible at a hinged end for a general loading is. hinged endக்கு எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே 1 0 2 3 The answer is 2. hinged supportக்கு வந்து எத்தனை ரியாக்ஷன் இருக்குன்னா 2 ரியாக்ஷன் இருக்கு. ஓகே if there is a uniformly distributed load on the cantilever beam, the shear force shows inclined straight line, horizontal straight line, parabolic curve, cubic law. ஓகே இப்போ என்ன இப்போ வந்து யூடிஎல் லோடு வந்து ஆக்ட் ஆச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப என்னவா இருக்கும் கான்ஸ்டன்ட் லீனியர்னு பார்த்தோமா லீனியர் பாரபோலிக்னு பார்த்தோமா அப்ப லீனியர்னா என்ன இன்க்ளைன் ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஓகேங்களா ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன்னா நமக்கு கான்ஸ்டன்டா வந்துடும். ஓகே அப்ப இன்க்ளைன் ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் 32. The moment of inertia of a circular section about x axis. ஏற்கனவே நம்ம வந்து செக்ஷன் மாடுலஸ் பார்க்கும்போது பார்த்தோமா I by Y செக்ஷன் மாடுலஸ் ஆஃப் சர்க்குலர் செக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தோமா அப்ப அதுக்கு ஃபார்முலா Z by I by Y max பார்த்தோமா அப்ப ஐயோட வேல்யூ என்ன போட்டோம் pi into d power 4 divided by 64. அததான் இங்க கேட்டிருக்காங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி. ஓகே நெக்ஸ்ட் செக்ஷன் மாடுலஸ் ஃபார்முலா என்ன Z is equal to I by Y. ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான் அது. ஓகே நெக்ஸ்ட் the centroid of semicircle having radius r is 4r by 3 pi 4 pi 3r 4r square by 3 pi 4r by 3 pi square. The answer is 4r by 3 pi. Okay next the stress induced in a rectangular beam below neutral axis is. rectangular beamல neutral axis வந்து ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் பிலோ நியூட்ரல் ஆக்சிஸ்ல வந்து ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. டார்ஷனா டென்சைலா ஷியரா பெண்டிங்கான்னு கேக்குறாங்க. The answer is tensile. Okay circular beam of uniform strength can be made by varying diameter in such a way that m by z is constant, sigma y by y is constant, e by r is constant, m by r is constant. The answer is m by z is constant. Okay next polar modulus zp of a shaft is equal to where J is equal to polar moment of inertia, R is equal to radius of the shaft. அப்ப polar modulus ஓட ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. ZP is equal to J by R, J into R, J plus R, J minus R கேட்டிருக்காங்க. The answer is J by R. Polar moment of inertia divided by radius of the shaft. Okay. 38th question. In the theory of simple bending, the bending stress in the beam section varies linear, parabolic, எலிப்டிக்கா கியூபிக்கான்னு கேட்டிருக்காங்க. The answer is simple bendingல bending stress வந்து எப்படி இருக்கும் வேரி ஆகும்னா லீனியரா வேரி ஆகும். The answer is option A linearly. Okay 39th question. இது ஏற்கனவே பார்த்தோமா ஏற்கனவே வந்து perfect frame பார்த்தோம் அப்பயே நான் அதோட ஆப்ஷன் ஆன்சர் சொன்னேன். இப்போ less than 2j the frame in which the number of member is less than 2j minus 3 is known as redundant frame, deficient frame, perfect frame, pin joint frame. Perfect frame na m is equal to 2j minus 3. Redundant frame na m more than 2j minus 3. அப்ப deficient frame da less than 2j minus 3.